ஹாய் கைஸ், வெல்கம் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். இந்த ஒரு பல்சர் 220 பார்த்தீங்கன்னா நம்ம ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து அந்த 22 பேட்டர்ன்ஸ் ஒரு பேட்டர்ன்ஸில் வந்து ஒர்க் ஆகும். நம்ம ஒரு வாட்டி ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது ஒரு பேட்டர்னில் வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து இந்த 220 வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஹசார்ட் ஃப்ளாஷர் இன்ஸ்டால் பண்ண போகிறதால ஃபஸ்ட்டு வந்து வண்டியில் வந்து நம்ம பெட்ரோல் டேங்க்கு, சீட்டு, ஷீல்டு எல்லாமே நம்ம கழட்டிட்டு நம்ம வந்து கரெக்டாக நம்ம இந்த இடத்துல தான் வந்து நம்ம அந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 8 mm போல்டு இது ரெண்டுத்தையும் கழட்டிட்டு இந்த மாஸ்டர் சிலிண்டர் வெளியில் எடுத்துருவோம். அப்போ தான் நம்ம வந்து ஸ்விட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸ்விட்ச் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்விட்ச் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்விட்சோட நேம்லாம் இப்படி தான் இருக்கும், ஆனு ஆஃப் எல்லாமே. ஆனால் இப்படி வைக்கும்போது ஸ்விட்ச் வந்து தலைக்கீழாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஸ்விட்சை வந்து இப்படி வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 2 போல்ட்டையும் வந்து கழட்டிட்டு மாஸ்டர் சிலிண்டர் எடுத்தால் தான் பின்னாடி இந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டி கரெக்டாக நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ண முடியும். ஹசார்ட் ஃப்ளாஷருக்கான ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி டைரெக்ஷனில் ஸ்விட்ச் ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் இப்படி ஆன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சில வண்டிலெலாம் இது அப்படியே தலைக்கீழாக இருக்கும். அது ஏன்னா நேம் வந்து அப்படி இருக்கிறதால அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நமக்கு நேம் வந்து இதில் அந்தளவுக்கு தெளிவாக தெரியாதனால நம்ம இதை வந்து தலைக்கீழாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்விட்சில் வந்து நமக்கு 2 ஒயர் வரும். இந்த 2 ஒயர் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர ஒயர் பார்த்திங்கன்னா ஒன்று இன்புட்டு, இன்னொன்று வந்து ஹசார்ட் ஃப்ளாஷரில் வர ஒரு ரெட் கலர் ஒயர் ஒன்று வரும். அதில் வந்து நம்ம லைன் கொடுக்கணும். இப்போது இந்த 220 வந்து நம்ம இன்புட் லைன் எதில் வரும்னு பார்த்திங்கன்னா, அதாவது நமக்கு வந்து சாவி ஆன் பண்ணால் ஒரு லைன் வரும், அதுலேருந்து நம்ம எடுக்கணும். சாவி ஆன் பண்ணால் லைன் கனெக்ஷன் வர ஒயர் பார்த்திங்கன்னா சாவி லைன்லேயே எடுக்கலாம். அதாவது லாக் செட்டில் வர அந்த சாக்கெட்லேருந்து எடுக்கலாம். இப்போது லாக் செட்டோட ஒயர் இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதில் இந்த ஒயர் இப்படி வரும். இதில் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கலர் சாக்கெட் தான் இந்த இருக்குது பார்த்திங்களா. இதில் வந்து ப்ரௌனு ஒயிட்டுன்னு 2 ஒயர் வரும். இதில் ஒயிட் வந்து பேட்ரிலேருந்து எப்போவுமே ஒரு லைன் கனெக்ஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சாவி ஆஃப் பண்ணாலும் வந்துக்கிட்டே இருக்கும். சாவி ஆன் பண்ணால் மட்டும் சாவி கனெக்ஷன்லேருந்து ரிட்டன் லைன் வர ஒயர் பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் தான். இதிலேருந்து நம்ம ஒரு ஒயர் வந்து நம்ம எடுத்துகிட்டு இதில் வர இந்த பிளாக்லேயோ இல்லை இந்த க்ரீன்லேயோ எதில் வேணால் கொடுக்கலாம். பேலன்ஸ் ஒரு 1.5 மீட்டர் ஒயரை வந்து எடுத்துகிட்டு ரூட் பண்ணி அதே மாதிரி இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் இது உங்களுக்கு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த வண்டியில் வந்து நம்ம ஆல்ரெடி கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஸ்விட்ச் இதில் இருக்குது பார்த்திங்களா. கண்ட்ரோல் ஸ்விட்சுக்குன்னு நம்ம ஒரு ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம். அதாவது ஒரு ப்ரௌன் கலர் ஒரு ஒயர் ஒன்று வரும். அந்த ப்ரௌன் கலர் ஒயர் வந்து இன்புட் லைன் வரும். அதை பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் தனியாக. இதில் இருக்கிற ஒரு ஒயரை வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஹசார்ட் ஸ்விட்சுக்கு வந்து நான் சாவி கனெக்ஷன் வந்து இதிலேருந்து எடுத்துக்க சொன்னேன். இது வந்து கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணாத வண்டியில் வந்து இப்போ நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நம்ம வந்து இதை வந்து ஒயரிங் வந்து இன்புட் லைன் வேறு ஒயர்லேருந்து நம்ம எடுக்கலாம். ஆனால் சில பேர் வந்து கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து பண்ணாத வண்டிங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாவி கனெக்ஷன்லேருந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கருப்பு கலர் சாக்கெட்டில் ப்ரௌன் கலர் ஒயர் வரும். அதுலேருந்து எடுத்து இந்த ஸ்விட்சிலேருந்து வர ஒரு ஒயரில் ஜாயின் பண்ணிவிடுங்க. மீதி ஒயரை வந்து ஹசார்ட் ஃப்ளாஷருக்கு போகிற ரெட் கலர் ஒயரில் மேட்ச் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வண்டியில் வந்து கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதால நம்ம ஆல்ரெடி ஒரு இன்புட் லைன் வந்து ப்ரௌன் கலர் ஒயரிங் வந்து எடுத்திருப்போம் ரைட் சைடு கண்ட்ரோல் ஸ்விட்சில். அதில் இருக்கிற ஒரு ஒயரை வந்து நம்ம ஸ்விட்சில் போகிற ஒரு ஒயரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது இந்த ஸ்விட்சில் வர ஒரு ஒயரில் அந்த ப்ரௌன் ஒயர் வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற இந்த ஒரு ஒயரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 மீட்டரோ இல்லை ஒரு 1.5 மீட்டர் ஒயரை வந்து இப்படி இதிலேருந்து இப்படிக்கா ரூட் பண்ணி பெட்ரோல் டேங்க்கு கீழே இப்படி ரூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பேக் சைடுக்காக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம ஹசார்ட் ஃப்ளாஷரை வந்து பேக் சைடு வச்சு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ரெடி பண்ணி தண்ணி உள்ளே போகாத மாதிரி ரெடி பண்ண போகிறோம். காய்ஸ், இப்போ இந்த ஹசார்ட் ஃப்ளாஷரில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஒயர் வரும். ரெட் கலர் ஒயர் வந்து ஹசார்ட் ஃப்ளாஷருக்கான இன்புட் லைனு, பிளாக் வந்து நெகட்டிவு. இந்த 2 எல்லோவும் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு இண்டிகேட்டரோட பாசிட்டிவ். இதில் ஏதாவது ஒரு ஒயர் வந்து இப்போ இந்த ஒரு ஒயர் வந்து ரைட் இண்டிகேட்டருக்கும் இந்த ஒரு ஒயர் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டரோட இன்புட்லேயும் கொடுத்துட்டோம்னா நமக்கு வேலை வந்து முடிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 மீட்டர் ஒயர் லென்த்தை எடுத்துகிட்டு வந்திருப்போம் பார்த்திங்களா. அந்த ஒயரு இது வழியாக எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த ஒயரையும் இந்த ரெட்டையும் வந்து மேட்ச் பண்ணிவிடுவோம். இந்த பிளாக்கை வந்து இந்த டேஞ்சர் லைட்டோட பிளாக் கலர் ஒயர் ஒன்று வரும். இந்த பிளாக்கில் எல்லோ கலர் கோடு போட்டதில் வந்து நம்ம அப்படியே இந்த சாக்கெட்டை கழட்டி இந்த கேப்பில் வந்து நம்ம
இந்த கேப் உள்ள வச்சு நம்ம இப்படி போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இது வேலையை முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த 2 எல்லோவும் வந்து இண்டிகேட்டரோட இன்புட் லைனு, இண்டிகேட்டரோட பாசிட்டிவ் லைனு. அதாவது இது வந்து லெஃப்ட் சைடு இண்டிகேட்டரோடது க்ரீன் கலரு. இதில் வந்து இந்த க்ரீன் கலர் ஒயரில் வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு இந்த மாதிரி கிரே கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, கிரே கலர் சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி கிரே கலர் ஒயரில் வந்து நம்ம இன்னொரு எல்லோவையும் மேட்ச் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணி போகாத மாதிரி வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ரெடி பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல பர்ஃபெக்டாக மாட்டிடணும். கைஸ், நம்ம இப்போ ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து பல்சர் 220 வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஃப்ளாஷர் வந்து உள்ள வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தண்ணி எதுலேயும் பட்டு ரிப்பேர் ஆகாத மாதிரி சீட்டு கடியில் பர்ஃபெக்டாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து வண்டியில் இருக்கிறதே தெரியாது, ஹைட் பண்ணி தான் மாட்டியிருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா ஹசார்ட் ஃப்ளாஷருக்கான ஸ்விட்ச்சு. இப்போ வந்து நம்ம எந்த இதுவும் நம்ம இது பண்ணிக்க தேவையில்லை. இந்த எந்த ஒரு ஸ்விட்ச்சு, கண்ட்ரோல் ஸ்விட்ச் எதுலேயும் நம்ம கை வைக்க வேண்டாம். வண்டி ஆஃபில் இருக்கா, வண்டி ஆன் பண்ணிட்டதுக்கப்புறம் வண்டி ஆன் ஆனதும் நம்ம இந்த ஒரு ஸ்விட்சை மட்டும் ஆன் பண்ணாலே போதும், நமக்கு இந்த ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து ஆன் ஆகிடும். இந்த இண்டிகேட்டரோட சிம்பிள் வந்து பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு இண்டிகேட்டர் வந்து ஒரு பேட்டர்னில் எரியும். இப்போ வந்து இது ஒரு பேட்டர்னில் எரியுதா. இப்போ வந்து ஸ்விட்சை நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது இன்னொரு பேட்டர்னில் எரியும். திருப்பி நம்ம ஸ்விட்சை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது வேறு ஒரு பேட்டர்னில் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நம்ம ஸ்விட்சை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஒரு பேட்டர்னில் வந்து இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகும். மொத்தம் இந்த ஹசார்ட் ஃப்ளாஷரில் பார்த்திங்கன்னா 22 பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு ஒர்க் ஆகுதா. இப்போ நம்ம அப்படியே பேக் சைடு பார்ப்போம். இந்த மாதிரி தான் ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து ஒர்க் ஆகும். நிறைய பேர் வந்து எக்ஸ் ஃப்ளாஷ்லாம் போடுவாங்க. எக்ஸ் ஃப்ளாஷ்லாம் வந்து 1500 கிட்ட ரேட்டு வரும். அது என்ன ப்ளக் அண்ட் ப்ளே தான், ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா நம்ம அதை வந்து இண்டிகேட்டர் ஸ்விட்சில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு செட் ஆகாது. நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு ஸ்விட்சு ஹசார்ட் ஃப்ளாஷர் தனியாக வச்சு இப்படி தான் நான் இன்ஸ்டால் பண்ணுவேன். அதே மாதிரி ஒயரிங் பண்ணும்போதும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி தான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. 4 இண்டிகேட்டருமே எரியுது. இந்த மாதிரி ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து நம்ம முக்கியமான இடத்துல, இந்த மாதிரி லாங்கு போகிற இடத்துல, இல்லை வண்டி ஏதாவது ஓரங்கட்டி வைக்கும் போது, இல்லை மழை டைமில், இந்த மாதிரி டைமில் இந்த ஹசார்ட் ஃப்ளாஷர் நம்ம யூஸ் பண்ணும்போது வண்டி வந்து நிற்கிறதுன்றது நமக்கு தனியாக தெரியும். அதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்விட்சை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இண்டிகேட்டர் போகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. லெஃப்ட்டு போடும்போது லெஃப்ட்டு, ரைட்டு போடும்போது ரைட்டு. இண்டிகேட்டர் ஆன்லேயே இருக்கும்போது ஹசார்ட் ஃப்ளாஷர் ஆன் பண்ணிட்டிங்கன்னா ரெண்டுமே கொலாப்ஸ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி எரியும். ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் காய்ஸ். ஹசார்ட் ஃப்ளாஷர் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் ஹசார்ட் ஃப்ளாஷர் இல்லை வேறு எதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி மாடிஃபிகேஷன் வந்து பண்ணலாம். ஓகே, டாட்டா, பை பை.